السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. இவ்வுலகிற்கு எழுதி தூராக அனுப்பப்பட்டிருக்கிற நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றினை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்று பின்பற்றி வாழ்ந்து மறைந்திருக்கிற சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் இங்கே ஒன்று கொண்டு இருக்கிற ஆண் பெண் நாம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றல் மட்டுமாக துஆ செய்து கொண்டவனாகவும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கும் எனக்கும் உபதேசம் செய்து கொண்டவனாகவும் இந்த ஜும்மாவுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளால் அவனை வணங்கி வழிபடுவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடி இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பல்வேறு அருட்கொடைகளில் மனிதன் அனுபவித்துக் கொண்டிருக்கிற பல்வேறு அருட்கொடைகளில் மிக முக்கியமான அருட்கொடையாக இருப்பதுதான் இந்த பொருளாதாரம். இந்த பொருளாதாரத்திற்காக வேண்டி ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரும் பகுதியை இந்த பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்காக வேண்டி ஒரு பெரிய நேரத்தை மனிதன் அவனுடைய வாழ்நாட்களிலே கழிக்கிறான். ஒரு 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் அவன் வாழ்கிறான் என்றால் அதில் பெரும்பாலான நேரங்கள் தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் உழைப்பதிலேயே மனிதன் கழித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை எல்லா மக்களுக்கும் இந்த உண்மை தெரியும். இதை யாரும் ஆய்வு செய்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நம்மிலே ஒவ்வொருவரும் குடும்பஸ்தனாக திருமணம் முடித்தவர்கள், பெற்றோர்கள் உயிரோடு இருந்து அவர்களை பராமரிக்கக்கூடியவர்கள், திருமணம் முடித்து பிள்ளைகளை பெற்றெடுத்தவர்கள், எல்லா மக்களுக்கும் எல்லா நபர்களுக்கும் அவர்களை நிர்வாகம் செய்வதற்கு, அவர்களை கவனித்துக் கொள்வதற்கு, பராமரிப்பதற்குண்டான பொருளாதாரத்தை தேடுவதில் மனிதன் பெரும்பான்மையான நேரத்தை கழிக்கிறான். அதில் நானோ நீங்களோ விதிவிலக்கு இல்லை. இன்னும் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் நிறைய இடங்களில் வயதானவர்கள், பலகீனமான பெண்கள், வயதான ஆண்கள் பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காக அவருடைய மருத்துவ செலவிற்கோ அல்லது வேறு இன்ன பிற செலவினங்களுக்கோ பொருளாதாரம் தேவை என்பதால் நிக்க முடியாது. ரொம்ப நேரம் உடல் ரொம்ப பலகீனப்பட்டிருக்கும் வயோதிகத்தின் காரணமாக அவர்கள் எல்லாம் கூட வேலைக்கு போய் அந்த பொருளாதாரத்தை சம்பாதிப்பதை பார்க்கிறோம். இதுவெல்லாம் எதுக்காக பண்றோம்? நம்முடைய குடும்ப தேவைகளை நிவர்த்தி செய்வதற்காக. நாளை திடீரென்று ஒரு மருத்துவ செலவு வருகிற பொழுது பிறரிடத்திலே கையேந்த கூடாது. நம்ம சம்பாதிக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை ஒரு குறிப்பிட்ட அளவு எடுத்து சேமிச்சு வைக்கிறோம். இதை ஏன் இங்கே குறிப்பிடுகிறோம் என்றால் ஒட்டுமொத்த மனிதனும் இதுல நீங்க இன்னும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா வாழ்வாதாரத்திற்காக
சாப்பிடணும், உழைச்சாதான் சாப்பிடணும். அது ஒரு 20 வயது ஆணாக இருந்தாலும் சரி, ஒரு 60 வயது முதியவராக இருந்தாலும் சரி, உழைத்தால்தான் சாப்பாடு அப்படிங்கிறதுக்கு சரியான காரணம் இருக்கிறது. உழைக்கிறாங்க, சாப்பிடுறாங்க, சம்பாதிக்கிறாங்க, சாப்பிடுறாங்க, சரி. செல்வம் நிறைய இருக்கும் நிறைய பேர்கிட்ட. அல்லாஹ் அளவு கடந்து கொடுத்திருப்பான். அல்லாஹ் குர்ஆன்ல தான சொல்றான், தன் நாடியவருக்கு கணக்கின்றி அல்லாஹ் கொடுப்பான், தன் நாடியவருக்கு கணக்கிட்டு கொடுப்பான், தன் நாடியவருக்கு கொடுக்காம கூட இருப்பான். பொருளாதாரத்தை பற்றி இறைவன் பேசுகிற பொழுது இப்படியாக திருமறை குர்ஆனிலே பேசுகிறான். அப்போ நிறைய பொருளாதாரம் வைத்திருப்பவர்களும் இன்றைக்கு அந்த பொருளாதாரத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று ஒரு புறத்திலே ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். அன்றாடம் வேலை செய்து அதில் வரக்கூடிய வருமானத்திலே அவருடைய வாழ்வாதாரத்தை ஓட்டிக் கொண்டிருப்பவர்களும் நம்மிலே இருக்கத்தான் செய்கிறார்கள். இப்படி 2 சாரார் இருக்கிறாங்க. இந்த ஜும்மாவின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிற விஷயம் என்னவென்றால், யார் கஷ்டப்படுகிறார்களோ, யார் சிரமப்படுகிறார்களோ அவர்களுக்கு நம்மாலான உதவியை செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் பல இடங்கள்ல சொல்கிறது. அதற்கு பெரிதும் அடிப்படையாக இருக்கிற ஒரு விஷயம் என்ன, ஒரு காரணி, அவ்வளவுதான். இதனாலதான் எல்லாத்தையும் செய்ய முடியுமா என்றால் இல்லை. ஆனால் இது இருந்தால் செய்தும் விடலாம். அந்த மாதிரியான விஷயத்தை தான் நான் முன்னால சொன்னேன். வயோதிகராக இருந்தாலும் சம்பாதிக்கிறாங்க, வேலைக்கு போறாங்க, பொருளீட்டுறாங்க. இளைஞராக இருந்தாலும் பொருளீட்டுகிறார்கள். இது ஒரு சாரார். இன்னொரு சாரார் நிறைய சொத்துக்களை, பொருளாதாரங்களை, அந்த சொத்துக்கள் அவர்களுக்கு வருமானத்தை ஈட்டி தரும், சம்பாதித்து தரும். வீடுகளை வாடகைக்கு விட்டிருப்பாங்க, அல்லது தோட்டம் வைத்திருப்பார்கள், ஒரு தொழில ஒரு பெரிய ஒரு தொகையை முதலீடு செய்திருப்பார்கள், அதனால் லாபம் ஈட்டிக் கொண்டிருப்பார்கள், லாபம் சம்பாதித்து கொண்டிருப்பார்கள். இவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இஸ்லாம் சொல்கிற ஒரு விஷயம் என்னவென்றால், ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமுக்கு சகோதரன். அல் முஸ்லிம் அஹுல் முஸ்லிம். நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன். அப்போ ஒரு சகோதரன் சிரமப்படும் பொழுது, ஒரு சகோதரன் கஷ்டப்படும் பொழுது நாம் அதை பார்த்து கொண்டிருக்கலாமா? நாம் அதை கண்டும் காணாமல், அவருடைய கஷ்டத்தை கண்டும் காணாமல் நம்முடைய கவனத்திற்கு வந்ததற்கு பின்னால் நமக்கு எதுக்கு ஒதுங்கி போலாமா? இஸ்லாம் இது குறித்து எந்த அளவிற்கு பேசுகிறது என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப கட்டத்தில் வஹி வருகிறது அல்லாஹ்வுடைய தூதருக்கு. அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய வளமை என்னவாக இருந்தது என்றால், பெரும்பாலான வஹி செய்திகள், இன்றைக்கு நம்முடைய குர்ஆனாக இருக்கட்டும், ஹதீஸ்களாக தொகுக்கப்பட்டிருக்கிற அந்த வஹியாக இருக்கட்டும், இதுவெல்லாம் ஆரம்பத்தில் எப்படி வந்துச்சுன்னா அல்லாஹ்வுடைய தூதருக்கு கனவின் மூலமா வரும். அது தெளிவாக இருக்கும். கனவின் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் அனுப்பக்கூடிய அந்த வஹி இருக்கிறது, அது மிக தெளிவாக இருக்கும். அந்த வகையில எந்த விதமான ஒரு சந்தேகத்திற்கமானதாகவும் இருக்காது, தெளிவா இருக்கும். இது மாதிரியான வகி வந்து கொண்டிருக்கிறது. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் இயற்கையாகவே என்ன ஒரு குணமுடையவர்களா இருந்தாங்கன்னா, அடுத்த கட்ட வகி அல்லாஹ்வுடைய தூதருக்கு எப்படி மாறுகிறது என்றால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தின் மூலமாக வகி வருகிறது. முதல்ல அல்லாஹ் கனவின் மூலமாக வகியை தந்து கொண்டிருந்தான். அப்புறம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தின் மூலமாக அல்லாஹ் வகியை தர்றான். ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த அவருக்கே உரிய அந்த வானளாவிய வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட உயரம் இருந்தார்கள் என்று வரலாறுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த உருவத்தை வைத்துக் கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு உருவம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால வராங்க. வந்து அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, முதலில் வேறு ஒரு சந்தர்ப்பத்துல வானத்திற்கும் பூமிக்கும் இடையில இருக்கிற அந்த அளவுக்கு உருவம் கொண்ட ஒரு தோட்டத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி வராங்க. இதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதருடைய வளமை என்னவா இருந்தது? தேவையான உணவை எடுத்துக்கொண்டு தனிமையை விரும்பக்கூடியவர்களா இருந்தாங்க அல்லாஹ்வுடைய தூதர். காலம் பூரா அப்படியே இருந்தாங்களான்னா இல்ல. அந்த மக்காவில் நடைபெறுகிற அனாச்சாரங்கள், அக்கிரமங்கள், விபச்சாரங்கள், மது பெருகி இருந்தது, ஏமாற்று வேலைகள் பெருகி இருந்தது. இது எல்லாம் பார்த்து வெறுத்து போய் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்கன்னா, சில உணவுகளை எடுத்துக்கொண்டு, ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு தேவையான உணவுகளை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஹிரா குகைக்கு போவாங்க. அங்க போய் தங்கி இறைவனை வணங்கி வழிபடுவார்கள் என்கிற செய்தி சஹீஹ் புகாரியிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் போகும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. வந்து ஒரு மனித தோற்றத்துல, ஹதீஸ்ல அப்படித்தான் பதியப்படும்,
வந்து என்ன பண்றாங்கன்னா முதல்ல இருக அணைக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஓதுங்க அப்படிங்கப்போ மாநபி காரி எனக்கு ஓத தெரியாதுங்கிறாங்க. அப்ப இரண்டாவது தடவையும் அல்லாஹ்வுடைய தூதரை இருக கட்டி அணைக்கிறார்கள். அவருடைய எந்த அளவுக்கு இறுக்கத்தை என்னால் தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு இருக்கிறாங்க. இரண்டாவது தடவை இருக்கிட்டு ஓதுன்னு சொல்லும் பொழுது கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து சொல்றாங்க எனக்கு ஓத தெரியாது. மூன்றாவது தடவையும் அதே போன்று இறுக்கி அணைத்து ஓதுங்கள் என்று சொல்லும் பொழுது இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் என்கிற அந்த அத்தியாயம் இறக்கப்படுகிறது. இந்த மாதிரியான சம்பவங்கள் தான் நடந்த உடனேயே அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்கன்னா அந்த சந்தர்ப்பத்தில் வகி வருகிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதருக்கு 12க்கும் மேற்பட்ட 12 மனைவிமார்கள் இருந்தாங்க. வரலாறுலாம் படிக்கிறோம்ல. அதுல முதல் மனைவி யாருன்னு கேட்டீங்கன்னா ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த சந்தர்ப்பம் இந்த நிகழ்வு நடக்கிற பொழுது அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்திருந்தாங்க. அப்ப உடனே என்ன பண்றாங்கன்னா அவங்கள்ட்ட போயிட்டு ஜம்மிலூனி என்னை ஒரு போர்வை எடுத்து பொத்துங்க பொத்துங்க பொத்துங்கிறாங்க. அதான் குர்ஆன்ல நீங்க படிச்சீங்கன்னா யா அய்யுஹல் முஸம்மில் போர்வை போர்த்தி கொண்டிருப்பவர்களெல்லாம் குர்ஆனுடைய வசனங்கள் இடம்பெறும். போர்த்துங்கள் சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த பண்பை இந்த இடத்துல எடுத்து காட்டுறாங்க. அந்த பண்பை நமக்கு சொல்றாங்க பாருங்க. வல்லாஹிலா மாஹி யுஹ்ஸிகல்லாஹு அபதா. அல்லாஹ் ஒருபோதும் உங்களை இழிவுபடுத்த மாட்டான். அல்லாஹ்வுடைய இழிவிலிருந்து ஒருத்தர் தப்பிக்கணும்னு வைங்க, அல்லாஹ் இழிவுபடுத்த கூடாதுன்னு ஒருத்தர் நினைக்கிறாருன்னு வைங்க, நபி அவர்கள் செய்த இந்த காரியத்தை நாம் ஒவ்வொருவரும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இதை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கணும். அப்படி என்ன அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சிருக்கிறாங்க? இன்னக லதஸிலுர் ரஹிம, நீங்கள் உறவினர்களை இணங்கி வாழ்கிறீர்கள், அரவணைத்து வாழ்கிறீர்கள், உறவு முறிச்சுக்கல, அதனால அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்த மாட்டான். ஒரு தஹ்மீலுல் கல்ல, இன்னும் சிரமப்படுபவர்களுடைய சுமையை நீங்கள் தாங்கிக் கொள்கிறீர்கள், அதனால் அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்த மாட்டான். ஒரு தக்ஸீபுல் மஅதூம, இன்னும் வறியவர்களுக்கு ஏழைகளுக்கு நீங்கள் சம்பாதித்து கொடுக்கிறீர்கள், அவர்களுக்காக வேண்டி நீங்கள் உழைக்கிறீர்கள் என்று இந்த மூணாவது விஷயத்தை சொல்றாங்க. சொல்லிட்டு நாலாவது விஷயமா சொல்றாங்க ஒரு தக்ரீல் லைஃப, உறவினர்கள் யாரேனும் வந்தால் அவர்களை நீங்கள் விருந்து உபசரிக்கிறீர்கள். தொழினு அலா நவாயிபில் ஹக், இன்னும் யாரேனும் மிகவும் சிரமப்படுபவராக இருந்தால் கஷ்டப்படக்கூடியவராக இருப்பார் என்றால் அவருக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்கள். உண்மையிலேயே ஒருத்தர் சோதனைக்குள்ளானவராக இருந்தா அவரை தேடி போய் நீங்க உதவி பண்றீங்க அப்படிங்கிறாங்க. 5 விஷயம். முதல் விஷயம் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி சொல்லும் பொழுது நீங்கள் உறவை இணங்கி வாழ்கிறீர்கள், உறவு முறிச்சுக்கல, ஒரு விஷயம். கஷ்டப்படுபவருடைய சுமையை நீங்கள் சுமக்கிறீர்கள், 2வது விஷயம். 3வது விஷயம், ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் சம்பாதித்து தருகிறீர்கள். 4வது விஷயம், உறவினர்களை இணங்கி வாழ்கிறீர்கள். 5வது விஷயம், உண்மையாகவே சிரமப்படக்கூடியவராக ஒருவர் இருந்தால் அவருக்கு நீங்கள் உதவுகிறீர்கள். இந்த 5 பண்பை அல்லாஹ்வுடைய தூதர் தொடர்ச்சியா செஞ்சுட்டே இருந்தாங்க. உறவினர்களை பேணுவாங்க, உறவினர்கள் வீட்டுக்கு யாரேனும் வருவார்கள் என்றால் அவர்களுக்கு விருந்து உபசரிப்பாங்க, ஏழைகளுக்கும் கஷ்டப்படுறவர்களுக்கு உதவி செய்வாங்க. இந்த மாதிரியான பண்பை அல்லாஹ்வுடைய தூதர் தன்னகத்தை வைத்துக் கொண்டிருந்ததால் மனைவி சொல்றாங்க அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்த மாட்டான், நீங்க பயப்படாதீங்க. அப்போ எந்த அளவிற்கு பிறருக்கு உதவணும், கஷ்டப்படுபவர்களுக்கு உதவணும், கஷ்டப்படுறவர்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும், நெருக்கடியோடு எந்த உதவியுமே இல்லாம அல்லாஹ்வுடைய உதவியை மட்டும் ஒருத்தர் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, அவர்களுக்கு நம்மாலான உதவியை செய்யணுங்கிறதெல்லாம் இஸ்லாம் எவ்வளவு ஆழமாக எவ்வளவு அழுத்தம் திருத்தமாக இஸ்லாம் சொல்கிறது என்பதை இந்த நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய வீடுகள்ல பெண்கள் என்ன பண்றாங்க? உறவினர்களை இணங்கி வாழ்வதன் மூலமாக உறவினர்களுக்கு உதவி செய்வோம். நிறைய வீடுகள்ல, எல்லா வீடுகளுக்கும் அது உண்டுதான். இந்த கேட்கக்கூடிய பெண்கள் நாங்கெல்லாம் அப்படியா பண்றோம், அப்படி கேட்கறதுனால எதுவும் மாற போறது இல்லை. எங்களுடைய வீட்லயும் அதே நிலைமை தான், உங்களுடைய வீட்லயும் அதே நிலைமை தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உறவினர்களுக்கு உதவுறமல்ல, 2 கூலி இருக்குது. ஒண்ணு, உறவை நாம் அரவணைத்துக் கொள்கிறோம்.
ரெண்டாவது, யாராவது ஒருத்தருக்கு உதவி செய்யறோம், அது உறவினர்களுக்கு செய்யும் பொழுது உறவை இணங்கி வாழ்ந்ததற்கு உண்டான நன்மை இறைவனால் வழங்கப்படுகிறது. உதவி செய்யறோம் பாருங்க, அந்த நன்மையை நமக்கு வழங்குவான்ல. கணவனுடைய அண்ணனோ தம்பியோ, கணவனுடைய அக்காவோ தங்கையோ யாரையும் இருக்கிறாங்கன்னு வைங்க, அவர்களை இவர்கள் பொறுப்பெடுத்திருப்பாங்க, இல்ல அவங்களுக்கு தேவையான உதவிகளை வாழ்வாதாரத்தை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இதை ஒரு பெண் தடுக்க கூடாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய இழிவில் இருந்து ஒருவர் பாதுகாப்பு பெற வேண்டும் என்றால், அல்லாஹ் இழிவுபடுத்தாமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்கிற பொழுது தடுப்பது எந்த பெண்ணுக்கும் ஆகுமானதல்ல, ஹலால் இல்ல, அது ஹராமான ஒரு விஷயம். அதே நேரத்தில் ஒரு மனைவி இருக்கிறாங்க, மனைவியினுடைய அண்ணனோ தம்பியோ அல்லது மனைவியினுடைய அக்காவோ தங்கையோ சிரமப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க, வாழ்வாதாரத்துக்கே கஷ்டப்படுறாங்க, மருத்துவ உதவி வேணும், ஏதாவது ஒண்ணு வைங்க, அவர்களுக்கு நம்மால் ஆன உதவியை செய்யறோம். இதை எந்த கணவனும் தரமாட்டேன்னு சொல்லக்கூடாது. ஏன்? இதெல்லாம் உறவை இணங்கி வாழ வேண்டும். ஏழை எளிய மக்களுக்கு, சிரமப்படுபவர்களுக்கு, கஷ்டப்படுபவர்களுக்கு உதவி செய்வதை இஸ்லாம் அவ்வளவு வலியுறுத்துகிறது. இதை ஆணும் ஒரு பெண் செய்கிற பொழுது ஒத்துழைக்க வேண்டும். ஒரு ஆண் செய்யும் பொழுது அந்த பெண்ணும் அதற்கு எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்க கூடாது, ஒத்துழைப்பு கொடுக்கணும். உங்க அண்ணனுக்கு செய்வீங்களா, இந்தாங்க இதையும் சேர்த்து செய்யுங்க. உங்களுடைய தங்கச்சிக்கு பண்றீங்களா, அக்காவுக்கு பண்றீங்களா, இந்தாங்க இதையும் சேர்த்து செய்யுங்க என்று சொல்வார்களே, ஆனால் அது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். உறவை இணங்கி வாழ்ந்த நன்மை கிடைக்கும், அவர்களை அரவணைக்கிற அந்த உதவி செய்கிற அந்த நன்மையும் கிடைக்குமா இல்லையா? இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு சமூக அளவுல நிறைய சகோதரர்கள் செய்யறாங்க. எப்படி செய்யறாங்க? மாதத்திற்கு தேவையான உணவுப் பொருட்களை ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்கறாங்க. இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு மிகச் சிறந்த ஒரு செயல். நாமும் அப்படி செய்யறமா இருந்துச்சுன்னா அதை அதிகப்படுத்த வேண்டும். இல்லை, ஆனால் செய்யக்கூடியதை தொடர்ச்சியா செய்யணும், குறைச்சிடக்கூடாது. நம்முடைய உறவினர் கஷ்டப்படுறாங்க, சாப்பாட்டுக்கே வழி இல்ல, வயதானவர்கள் இருக்கிறாங்க, குழந்தைகள் இல்ல குழந்தைகள் பார்க்காம விட்டுட்டு போயிட்டாங்கன்னு வைங்க, நம்மால் ஆன பொருளாதார உதவி, மருந்து மாசத்துக்கு வாங்கி தரணுமா, இந்தாங்க மருந்து வாங்கிக்கங்க. அரிசி பருப்பு தேவைப்படுகிறதா, இந்தாங்க நான் வாங்கி தரணும். இதுதான் இஸ்லாம். பிறர் நலம் நாடணும்ன்ற சொல்ல வேற ஒரு இடத்துல சொல்றாங்க, அத்தீனு நசிஹா. இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்றாலே அது பிறர் நலன் நாடக்கூடிய மார்க்கம் தான். பிறருக்கு அந்த அளவுக்கு இஸ்லாம் முக்கியத்துவம் கொடுக்கிறது. கஷ்டப்படுவருக்கு உதவணும். அவங்க ஒருத்தர் சுமந்துட்டு போறாரு, மூட்டை தூக்கிட்டு சிரமப்படுறாரு, இறக்கி வைக்கிறக்கோ அல்லது அவருடைய திருப்பி அவருடைய தலைக்கு ஏற்றி விடுறதோ, இதுவெல்லாம் சிறந்த செயல். இதுவெல்லாம் இஸ்லாம் நன்மை வழங்கும் என்று சொல்லுகிற செயல்கள். இதெல்லாம் இன்னைக்கு எத்தனை பேர் கவனம் எடுத்து செய்யறோம் யோசிச்சு பாருங்க. ரொம்ப குறைவு. தான் மட்டும் நல்லா இருக்கணும், தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் என்கிற சுயநலத்தோடு தான் இன்றைக்கு பெரும்பாலான மக்கள் யோசிக்கிறாங்களே தவிர, ஒரு சிலர் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யறாங்க. நிறைய அமைப்புகள், தன்னார்வ அமைப்பு இருக்கிறது, ட்ரஸ்ட் வச்சிருக்கிறாங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, மாதத்திற்கு தேவையான மளிகை பொருளை கொடுக்கறாங்க, மருத்துவ உதவி கொடுக்கறாங்க, நிறைய கொடுக்கறாங்க. இதெல்லாம் கொடுக்கணும். இதெல்லாம் இஸ்லாம் பிறர் நலம் நாட சொல்றதுன்னா என்னங்க? அவங்க நல்லா இருக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ செய்யணும். பிறர் நலம் நாடுறதுன்னா என்ன? இஸ்லாம் பிறர் நலம் நாட சொல்லுது. அது உறவினரா இருந்து பிறர் நலனா 2 கூலி, உறவினர் அரவணைத்த கூலியும் கிடைக்கும். அவங்களுக்கு நம்மளுடைய தர்மம் செய்யறோம்னு வைங்க, அவங்களுக்கு தேவையானது கொடுக்கறது ஒரு விதத்துல தர்மம் தானே, அந்த நன்மையும் கிடைக்கும். பிறர் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்து நாம் எதை செய்தாலும், அது அவருடைய கஷ்டத்தை நீக்கிறதுல இருந்து, மருத்துவத்துக்கு கொடுக்கறதுல இருந்து, வாழ்வாதாரத்துக்கு கொடுக்கறதுல இருந்து, ஒருத்தருக்கு வேலை இல்லை, நமக்கு தெரிந்த ஒரு இடத்துல வேலை வாங்கி தர்றோம், இதுவும் நன்மை தான். அதை கொண்டு அவங்க நல்லா இருப்பாங்கல்ல. பிறர் நன்றாக இருப்பதற்கு நம்மால் என்னவெல்லாம் முடியுமோ அதையெல்லாம் நாம் செய்யும் பொழுது அது பிறர் நலம் நாடுகிற விஷயங்களிலே வந்து நமக்கு நன்மையை வைக்கக்கூடியதாக மாறிவிடும். எந்த அளவிற்கு இஸ்லாம் இதை சொல்கிறது என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்துல நிக்கிறாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா, ஒரு பயணத்துல சஹாபாக்கள் சொல்றாங்க, பைனமா நஹனு ஃபீ சஃபரின் மஅ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு பயணத்துல நாங்க இருந்தோம். அப்ப என்ன நிகழ்வு நடக்கிறது? இது ஜா ரஜுலுன் அலா ராஹிலத்தின் லஹு, ஒரு மனிதர் தனக்குரிய ஒரு வாகனத்தோடு ஒரு வாகனத்துல வராரு. வந்துட்டு அந்த மனிதர் என்ன பண்றாருன்னா, வகால ஃபஜால யஸ்ரிஃபு பஸரஹு யமீன வ ஷிமாலன்,
அந்த மனிதர் அவங்கள்ட்ட உதவி கேட்கிறார். வாயை திறந்து கேட்கல, அவருடைய பார்வையாலே உதவியே கேட்கிறார். அப்படியே வலது பக்கம் பாக்குறாரு, இடது பக்கம் பாக்குறாரு. வந்து நின்று தயங்குவாங்கல்ல, உதவி கேட்க வரக்கூடியவர்கள் சிலர் நேரடியா கேட்பாங்க, சிலர் கூச்சப்படுவாங்கல்ல. இந்த மனிதர் அந்த மாதிரியான கூச்ச சுபாவம் உடையவர் போல இருக்கிறது. அவர் என்ன பண்றாருன்னா வந்து தயங்குறாரு, இப்படி வலது பக்கம் பாக்குறாரு, இடது பக்கம் பாக்குறாரு. இவர் பார்ப்பதை அல்லாஹ்வுடைய தூதர் புரிந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மன்கால மஹு ஃபதுஹரி, உங்கள யார் தேவைக்கு அதிகமாக யாரேனும் வாகனத்தை வைத்திருந்தால் அவருக்கு கொடுத்துருங்க. உங்கள யார் தேவைக்கு அதிகமான உணவுப் பொருளை வைத்திருந்தால் அதை அவருக்கு கொடுத்துருங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வாகனத்தில வந்த இந்த மனிதருக்கு அவருடைய கண்ணால பேசுறார். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்துட்டான் போல இருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, தேவைக்கு அதிகமாக உங்களிடத்துல வாகனம் இருந்தால் அதை இவருக்கு கொடுங்க, தேவைக்கு அதிகமான உணவுப் பொருட்கள் இருந்தால் அதை இவருக்கு கொடுங்க என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. ஹதீஸ்ல எப்படி இடம்பெறுகிறது என்றால், நபி அவர்கள் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அபூ சயீதில் குத்ரி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. எந்த அளவுக்கு பேசுறாங்க நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். ஃபதக்கர மின் அன்சாபில் மால், இது போன்ற வேற வேற பொருளாதாரம் எல்லாம் இருக்கும்ல, அந்த பொருளாதாரம் சம்பந்தமாக எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு பேசுறாங்கன்னா, மா தக்கர ஹத்தா ரஹைனா அன்னஹு லா ஹக்க லி அஹதின் மின்னா ஃபி ஃபத்லி, எங்களுடைய பொருளாதாரத்துல எங்களுடைய சொத்துல எங்களுக்கு தேவை போக எதையுமே நாங்கள் வைத்துக் கொள்ள கூடாதோ என்று எண்ணுகிற அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் உதவி செய்யணும், பிறருக்கு கொடுக்கணும், தேவையுடையவங்களுக்கு கொடுக்கணும். அது உணவாக இருந்தாலும் சரி, வாகனமாக இருந்தாலும் சரி. எந்த அளவுக்கு சஹாபாக்கள் நினைக்கிறாங்களா, நம்முடைய பொருளாதாரத்தில் நமக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் நமக்கு, தேவைக்கு மீறி இருப்பது நம்முடையது இல்லை என்று நாங்கள் புரிந்து கொள்கிற அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் உபதேசம் செய்தார்கள் என்று அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் என்றால், அப்ப எந்த அளவிற்கு இஸ்லாம் பிறர் நலன் நாடக்கூடிய மார்க்கமாக, பிறருக்கு உதவி செய்வதை வலியுறுத்தக்கூடிய மார்க்கமாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வசனத்தை சொல்றான், குர்ஆனுடைய வசனத்தை, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, இன் தன்சுருல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்விற்கு உதவி செய்யுங்கள், யன்சுருக்கும், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான், வ யுஸப்பித் அக்தாமக்கும், உங்களுடைய பாதங்களை அவன் உறுதிப்படுத்துவான். அல்லாஹ் எல்லா ஈமான் கொண்ட மக்களை அழைத்து சொல்றான், இன் தன்சுருல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்விற்கு உதவினால் யன்சுருக்கும், அல்லாஹ் உங்களுக்கு உதவும். அல்லாஹ்வுக்கு உதவுறதுன்னா என்ன? அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு ஏழை வருகிறார் என்று வச்சுக்கோங்க, அவருக்கு கொடுக்கிறது தான் அல்லாஹ்வுக்கு உதவுறது. அல்லாஹ்வுடைய பாதையில் நம்முடைய பொருளாதாரத்தை தர்மம் செய்கிறோம் வைங்க, அதுதான் அல்லாஹ்வுடைய பாதையில் நம்ம உதவுறது. இப்படி இஸ்லாம் இவ்வளவு விஷயங்களை பிறர் நலன் நாடணும், பிறருக்கு உதவி செய்யணும் என்று இஸ்லாம் சொல்றது. எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்றதுன்னு பாருங்க. வெறும் காசு பணத்தை கொடுத்து ஒருத்தருக்கு உதவி செய்யறது மட்டும் சொல்லல, பிறருக்கு நீ நல்லது நாடணும், பிறருக்கு உதவி செய்யணும். ஒரு அநியாயக்காரர் இருக்கிறான்னா அவனுக்கும் நீ உதவி செய்யணுங்கிறாங்க. பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹீஹுல் புகாரியினுடைய 2444வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முன்சுர் அஹாக்க, உன்னுடைய சகோதரனுக்கு நீ உதவி செய். உன்னுடைய சகோதரன் எப்படிப்பட்டவன்? லாலிபன், அநியாயம் செய்யக்கூடியவனாக இருந்தாலும் உதவி செய். அவ் மதுலூமன், அநியாயம் இழைக்கப்பட்டவனாக இருந்தாலும் உதவி செய் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சஹாபாக்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். காலியா ரசூலுல்லாஹ், ஹாதா நன்சுருஹு மதுலூமன், அநியாயம் ஒருத்தன் இழைக்கப்பட்டான், ஒருத்தன் இன்னொருத்தருக்கு அநியாயம் பண்ணிட்டான்னா, யார் அநியாயம் இழைக்கப்பட்டானோ அவனுக்கு நீதி வேண்டியோ அல்லது அவனுக்கு நிவாரணத்தை கொடுக்கவோ நாங்க உதவி செய்யலாம். ஒருத்தர் பாதிக்கப்பட்டாரு, ஒருத்தரை ஏமாத்திட்டேன்னு வைங்க, நீங்க அவருக்காக இந்த இடத்துல வந்து பேசலாம். பாதிக்கப்பட்டவருக்கு உதவி செய்யலாம், அநியாயம் இழைக்கப்பட்டவருக்கு உதவி செய்யலாம். அநியாயம் இழைத்தவனுக்கு எப்படி உதவி செய்யறது? அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு புரியலையேன்னு சொன்னோன்னே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, தஅஹுது ஃபௌக யதைஹி, அவன் அநியாயம் பண்ணுவான்ல அப்ப நீங்க போய் தடுங்கங்கறாங்க. எப்படி இஸ்லாம் சொல்லுது பாருங்க. ஒரு உதவி செய்வதை கூட பாதிக்கப்பட்டவனாக இருந்தால் அவனுக்கு உதவி செய்யலாம், எல்லாரும் புரிஞ்சுட்டது.
பாதிப்பு ஒருத்தர் உள்ளாக்குறான் பாருங்க, அவனுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் உதவி செய்யுங்கிறாங்களே. அது எப்படின்னா, அவன் பாதிப்பு அநியாயம் பண்ண போறான்னு தெரியுதுன்னா, எப்பா இது அநியாயம் பண்ணாது, அவனுடைய கையை பிடிச்சு தடுக்கணுங்கிறாங்க. அப்ப இஸ்லாம் எந்த அளவிற்கு பிறருக்கு உதவ வேண்டும், பிறருடைய விஷயத்துல கவனம் எடுத்துக்கணும், பிறர் மீது அக்கறை செலுத்த வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி இருந்தால், இவ்வளவு அழுத்தம் திருத்தமாக அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஒரு மனிதர் வந்து வலது பக்கம் இடது பக்கம் பாக்குறாரு, அல்லாஹ்வுடைய தூதர் புரிந்து கொண்டு தேவைக்கு அதிகமான வாகனத்தை கொடுங்க, தேவைக்கு அதிகமான உணவுப் பொருளை கொடுங்க, உங்களுடைய தேவைக்கு போக வைத்திருப்பதை பிறருக்கு கொடுங்க என்று சொல்கிறார்கள். அப்ப எவ்வளவு முக்கியமான விஷயம் பிறருக்கு உதவுறது. அது உணவா இருந்தாலும் சரி, ஒரு நல்ல ஆடையை கொடுப்பதாக இருந்தாலும் சரி, வாழ்வாதாரத்தை கொடுப்பதாக இருந்தாலும் சரி, அவருக்கு ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதாக இருந்தாலும் சரி, அவருக்கு கல்வியை கொடுப்பதாக இருந்தாலும் சரி, இப்படி எதை கொடுப்பதாக இருந்தாலும் பிறருக்கு உதவுகிற விஷயத்தில் இஸ்லாம் இந்த அளவிற்கு கவனம் எடுக்க சொல்கிறது. இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் பிறருக்கு உதவி செய்கிற விஷயங்களில் கவனத்தோடு இருக்கணும். அதை கணவன் எந்த வீட்டிலே செய்கிறாரோ அதை மனைவி அதற்குண்டான எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் முழு ஒத்துழைப்பை தர வேண்டும். அதே நேரத்தில் மனைவி அது போன்ற ஒரு அபிப்பிராயத்தையோ ஒரு ஆலோசனையோ ஒரு விஷயத்தை செய்கிறார்கள் என்றால் அதற்கும் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் முழு ஒத்துழைப்பையும் தர வேண்டும் என்று சொல்லி முதல் உரையை நிறைவு செய்கிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா மன் கான நபி இபாதஹு வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏழை எளிய மக்களுக்கு, கஷ்டப்படுபவர்களுக்கு, சிரமப்படுபவர்களுக்கு இஸ்லாம் உங்களால் ஆன உதவியை செய்ய சொல்கிறது என்பதையும், அதே நேரத்தில் அந்த கஷ்டப்படக்கூடியவர்கள் ஏழை எளிய மக்கள் நம்முடைய உறவினர்களாக இருப்பார்களே ஆனால் இறைவனிடத்தில் 2 கூலியை பெற்றுக் கொள்கிறோம் என்பதையும் முதல் உரையில பார்த்தோம். அதே நேரத்தில் ஒரு ஏழைகளுக்கு உதவி செய்யறோம் பாருங்க, ஒரு கஷ்டப்படுபவர்களுக்கு நம்ம உதவி செய்யறோம் பாருங்க, இது அல்லாஹ்விடத்துல எந்த அளவிற்கு மகத்துவம் வாய்ந்தது என்றால், நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், சஹீஹுல் புகாரியில 6006வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அஸ்ஸாயி அலல் அர்மலதி வல் மிஸ்கீன், கணவனை இழந்த பெண்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் உதவி செய்யறாங்க பாருங்க, அவங்க விஷயத்துல கவனம் எடுத்து பாடுபடுறாங்க பாருங்க, இவர்கள் எத்தகையவர்கள் என்றால் கல் முஜாஹிது ஃபீ சபீலில்லாஹ், இவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்பவர்களை போன்றவர்களாவார். போர் வாள் எடுத்துட்டு இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய, இஸ்லாத்தை அழிக்கக்கூடிய எதிரிகளுக்கு எதிராக களங்கான்ற பார்க்க போர்க்களத்துல அதற்கு நிகரான நன்மையை கணவனை இழந்த குறிப்பிட்ட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஏழைகள்லாம் அது கணவனை இழந்த பெண்களும் உள்ள வருவாங்க, எல்லாருமே வருவாங்க. பொதுவா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கணவனை இழந்த பெண்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் ஒருவர் உதவி செய்வாரையானால் அவருடைய விஷயத்திலே பாடுபடுகிறார் என்றால் ஜிஹாது செய்த நன்மையை அல்லாஹ் தருகிறான் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்படி இல்லையா, கல்லதி யசூமுன் நஹார வ யகூமுல் லைல, அவர் பகல் முழுக்க நோன்பு நோற்றவராகவும் இரவு முழுக்க நின்று வணங்கினால் என்ன நன்மை ஒருத்தருக்கு கிடைக்குமோ அந்த நன்மையை ஏழைக்கு ஒருத்தர் உதவி செய்கிறார் என்றால், கஷ்டப்படுபவர்களுக்கு உதவி செய்கிறார் என்றால் அதை அவர் அடைந்து கொள்வார். ஜிஹாது செய்த நன்மை இல்லையா, பகல் முழுக்க நோன்பு வைத்தால் என்ன நன்மை அல்லாஹ் தருவானோ, ஒரு 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 கணவனை இழந்த பெண்ணுக்கு உதவி செய்யும் போது அந்த நன்மையை அல்லாஹ் தரான், ஒரு ஏழைக்கு உதவி செய்யும் போது அந்த நன்மையை அல்லாஹ் தரான். இரவு முழுக்க நின்று நாம் வணங்க முடியுமா? என்னைக்காவது வணங்கி இருக்கிறோமா? நீங்க ரமலானுடைய மாதங்கள்ல ஒற்றைப்படை இரவுகள்ல தான் கண் விழிப்போம். அந்த ஒற்றைப்படை இரவுகளை கூட யாரும் ஒரு இரவு முழுக்க நின்று வணங்கினதே இல்லை. 8 ரக்காய் தொழுவோம், அதையும் 2 தொழுவோம், இடைவெளி விடுவோம், மறுபடியும் 2 தொழுவோம், இடைவெளி விடுவோம். அந்த 8 தொழுவோம். கூடுதலா ஈமான் கொஞ்சம் அதிகமா இருக்கக்கூடியவர்கள், வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடியவர்கள் கூடுதலா தொழுவாங்களே ஒழிய இரவு முழுக்க யாருமே வணங்க முடியாது. அப்போ ஒரு ஏழைக்கு, ஒரு கஷ்டப்படுபவர்களுக்கு உதவும் பொழுது, ஒரு கணவனை இழந்த ஒரு பெண்ணுக்கு உதவும் பொழுது பகல் முழுக்க நோன்பு வைத்த நன்மையையும் இரவு முழுக்க வணங்கிய நன்மை அல்லாஹ் தருகிறான் என்றால் இது எவ்வளவு முக்கியமான விஷயம் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் இன்னும் சொல்றாங்க,
அல்லாஹு ஃபி அவுனில் அப்து, அல்லாஹ் ஒரு அடியாருடைய விஷயத்திலே உதவி செய்து கொண்டே இருக்கிறான். மாதாமல் அப்து ஃபி அவுனி அஹி, இன்னொரு சகோதரனுக்கு ஒரு சகோதரன் உதவி செய்து கொண்டிருக்கிற காலம் எல்லாம் உதவி செய்யக்கூடிய சகோதரனுக்கு அல்லாஹ் உதவி செய்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய கருணை பார்வை நம் மீது பட வேண்டும் என்றால் பிறருக்கு நம்ம உதவி செய்யணும். பிறருடைய விஷயத்துல நம்ம ஏதாவது இறங்கி அவருக்காக வேலை தேடுவதோ, அவருக்கு ஏதாவது ஒரு சிக்கல் இருக்கிறான், கடன் பெற்றிருக்கிறான்னு வைங்க, அவர் கடனை அடைப்பதற்கோ அல்லது கடனை தள்ளுபடி செய்வதற்கோ அல்லது நம்ம இடத்துல இருக்கிற பொருளாதாரத்தை கொடுத்து கடனை அடையுங்கள் என்று சொல்லுவதற்கோ, கடன் கொடுத்தவராக இருந்தா தள்ளுபடி பண்ணலாம். ஆனா வேற ஒருத்தர் கடன் வாங்கி இருக்கிறாரு, அவர்கிட்ட கொடுத்துதான் ஆகணும் என்றால் நம்ம இடத்துல பொருளாதாரம் இருக்கு, இந்த 10,000 ரூபாய் கடன் இருக்கா, இந்த 10,000 ரூபாய் வச்சுக்க, அந்த கடன் அடைச்சுக்கப்பா, இப்படி நாம் கொடுப்போமாக இருந்தால், அவருடைய விஷயத்தை நாம் உதவி செய்யக்கூடியவராக இருந்தால் அல்லாஹ் நம்முடைய விஷயத்திலே உதவி செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதே நேரத்தில் ஒரு சகோதரன் அல் முஸ்லிம் அஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிமான சகோதரன் மற்றொரு முஸ்லிமான சகோதரனுக்கு உதவி செய்யும் காலமெல்லாம் அல்லாஹ் அவருடைய விஷயத்தில் உதவி செய்யறான். அவருடைய கஷ்டத்தை, ஒரு துன்பத்தை உலகத்தில் ஒரு முஸ்லிம் போக்குவார் என்றால், துன்பத்தை போக்கியவருடைய துன்பத்தை நாளை மறுமையில அல்லாஹ் போக்க போதுமானவனாக இருக்கிறான் என்கிற நிறைய செய்திகள் இருக்கிறது. நம்மால் ஆன முடியுமான அளவிற்கு ஏழை எளிய மக்களுக்கு, கஷ்டப்படுபவர்களுக்கு, சிரமப்படுபவர்களுக்கு, பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். சொல்ல எந்த அளவுக்கு சொல்றாங்க, யார் பாதிப்பை ஏற்படுத்துகிறானோ அவனுக்கு கூட நீ அதை தடு, அதை நீ தடுப்பதுதான் அவனுக்கு செய்யக்கூடிய உதவின்னு சொல்றாங்க. இனி வரக்கூடிய காலங்களில் பிறருக்கு உதவக்கூடிய ஒரு உயர்ந்த குணத்தை இறைவன் உங்களுக்கும் எனக்கும் தர வேண்டும். இல்லாத குணமாக இருந்தால் அது தரட்டும், இருக்கக்கூடிய குணமாக எல்லாரும் உதவிட்டால் நாம் இருக்கிறோம் என்றால் அது இறைவன் இன்னும் நாம் மரணிக்கிற வரை உங்களுக்கும் எனக்கும் இறைவன் அதை தொடர்கிற ஒரு வாய்ப்பை, பாக்கியத்தை தர வேண்டும் என்று கேட்டு ஜும்மாவுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.